நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். வணக்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சுவலி இந்த இதில் போலீஸ்காரங்க கோர்ட்டுக்கு, அதாவது ஏ கிளாஸ் பி கிளாஸ் ரவுடிங்க இருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு ஒரு வாய்தா கூட்டு போகும்போது ஹியரிங்க்கு ஜெயிலேருந்து திருப்பி கோர்ட்டு முடிச்சுட்டு கூப்பிட்டு வரும்போது ஒரு வீடியோ பரவிட்டு ஜாஸ்தி. அந்த போலீஸ்காரங்களை ரவுடிங்க உன்னை பார்த்துட்டேன், மூஞ்ச பார்த்துட்டேன், உன்னை எங்க போனாலும் வெடிகுண்டு வீசுவேன், உன்னை வெட்டுவேன் அப்படின்றாங்களே. அஜித் குமார் மாதிரி ஆளுங்களை கூட்டு போய் உங்களுக்கு பிண்டி முத்து தெரியல, இவங்களெல்லாம் தெரியாதா? ஏங்க, ஒரு கரெக்டான பாலிசி வச்சிருக்கீங்களா? வலிக்கி விழுந்தாங்க பாத்ரூம்ல, அதுல கால் உடஞ்சிருச்சுன்னா அக்யூஸுக்கு மட்டும் கரெக்டா ஒரு ஜட்ஜி கேட்டாரு, அக்யூஸுக்கு மட்டும்தான் வலிக்கி விடுவாங்களா, அது பாத்ரூம்ல தான் கரெக்டா வலிக்கி விடுவாங்களா அப்படின்னு. அதே மாதிரி இவனுங்க வண்டியில கூட்டு போறாங்க. ஏங்க, போலீஸ்காரங்க எப்பயுமே எதிரே நினைக்க மாட்டோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுமக்களும் சரி, நீங்க தப்பு செஞ்சா மட்டும்தான் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு ஆள் செஞ்சாலும் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பா நினைச்சுக்கோங்க. நல்லது பண்ணீங்கன்னா ஒருத்தர் செஞ்சாலும் அதே மாதிரி தப்பா நினைக்கிறவங்க ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டே ஓகே அப்படின்வாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் தனிப்படையா வராது, ஒரு ஆள் வர மாட்டாங்க. அது போலீஸ்காரங்க மேல இப்ப டிஎஸ்பி ஒரு பகிரமா குட்ட வச்சிடுற, உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் உங்க ஆளுங்க பேர் சொல்லுவாங்களே தவிர பொதுமக்கள் ஆகட்டும் யாராகட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நல்ல செஞ்சாலும் சரி கெட்ட செஞ்சாலும் சரி. ஆனா இப்போ அந்த போலீஸ் ரவுடிங்க உன் மூஞ்சிய பார்த்துட்டேன், நீ வா தனியா வா மோதி பார்த்துக்கலாம், உன்னை வெட்டுறேன், உன் மேல அணுகுண்டு வீசுறேன், பாம்பு வீசுறேன் அப்படின்னா என்னங்க எங்கெங்க சட்டம் போகுது? போலீஸ்க்கு பவர் இல்லையா? நான் என்ன சொல்றேன், வண்டி போச்சுல அப்படியே சைட்ல நிப்பாட்டிட்டு ஒட்டுமொத்த போலீஸும் ஒரு 2 போலீஸும் மட்டும் உள்ள வச்சு மிச்சவங்களாம் வச்சு ஒருத்தனை விட்டு கீழே இறங்கும்போது கால் கிடையாதா ஒருத்தனுக்கு? அப்படி உடஞ்சிருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த ரவுடிங்களும் வாயை பொத்திருப்பாங்க. உங்களுக்கு யாருமே மனித உரிமை மீறல், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் வரமாட்டாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா பொதுமக்கள் சப்போர்ட்டு, வக்கீலுங்க நிறைய பேர் நியாயம் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி காரியத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி டயத்துல நீங்க ஸ்டேஷனுக்கு வர நியாயமான வக்கீல் நம்பர் எடுத்து இந்த மாதிரி நியாயமா கஷ்டப்படுறாங்க தெரியும், அவங்களுக்கு ஒரு கேஸ் கொடுங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், நியாயமா நடந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் போயிடுவாங்க. இப்ப நான் நிறைய பேருக்கு சப்போர்ட் போயிருக்கேன், நிறைய பேருக்கு ஆப்போசிட் போயிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது எல்லாருமே நல்லவங்கள, எல்லாருமே கெட்டவங்க இல்ல, மொத்த டிபார்ட்மெண்ட்டும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நல்லவங்களும் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. வேற ஒரு ஸ்டேட்ல நல்லவங்களையும் பார்த்திருக்கேன். வேற ஸ்டேட்ல வந்த வக்கீல் ஆகட்டும், கிளைண்ட் ஆகட்டும், கஸ்டமர் ஆகட்டும், அக்யூஸ்ட் ஆகட்டும், நீங்க என்ன பேரை வச்சுக்கோங்க, ஒரு மனுஷன் இருந்தா அவனு மனுஷன் மதிக்கிற நிறைய பேரை பார்த்துருக்குங்க. ஒரு அரெஸ்ட் பண்ணி போன அக்யூஸ்ட 498ல அந்த பையன் மேல தப்பு இல்லை, லேடி போலீஸ் ஏடபிள்யூபிஎஸ், நம்ம தமிழ்நாடு தான் ஏடபிள்யூபிஎஸ், அவன் வேற ஒரு கேஸ்ல முன்ஜாமீன் எடுத்து கையெழுத்து போடுற நிலைமையில அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த ஆலமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் காசு கேட்டிருக்காங்க. காசு கொடுக்கலன்னு அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், நான் யோசிச்சு சொல்றேன், வெளில வந்துட்டான். ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டு அந்த லேடி இன்ஸ்பெக்டர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணது, சிஎம் செல் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். பண்ண அடுத்த நாள் எஃப்ஐஆர் அவன் மேல 498 தூக்கி அந்த கையெழுத்து திருப்பி அடுத்த நாள் கையெழுத்து போட வரும்போது முன்ஜாமீன் கேஸுக்கு இன்னொரு ஜென்ஸ் போலீஸா இருந்துச்சு லாண்ட்ரார்ல, அந்த பையனை தூக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரே நாள் தான் வைக்க முடிஞ்சு. ஏன்னா பொய் கேஸ்ல நியாயம் பண்ணிச்சுன்னா ஒரு 2-3 நாளாச்சும் வைக்கலாம். ஒரு கொஞ்சமாச்சும் பிரைம் அவசியம் இருக்கணும், முகாந்தரம் இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம நீங்களா எழுதி ஜட்ஜுங்க திட்டுவாங்க. என் கண்ணோட பார்த்துருக்கேன். என்ன தெரியுமா, பொய்யா எழுதுறீங்க, அட்லீஸ்ட் நான் ரிமாண்ட் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடுற அளவுக்காச்சும் கொஞ்சம் பொய்யா எழுதுங்க அப்படின்னு. நான் யார் ஜட்ஜுன்னு சொல்ல, எந்த ஊர்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேற ஸ்டேட்லயும் பார்த்துருக்கேன், நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்துருக்கேன். அதாவது ஜட்ஜுங்களே சொல்லுவாங்க, திட்டி அனுப்புவாங்க. வேற ஸ்டேட்ல பண்றேன் அவங்க சொல்லுவாங்க, சார் வேற ஸ்டேட்ல அரெஸ்ட் பண்ணிருக்கான், அதனால தான் நான் சொல்லிட போறேன், வேற ஸ்டேட்ல பண்றான், நீ உங்களுக்கே கொஞ்சம் புத்தி. அதாவது A12 A13 அரெஸ்ட் பண்ணும்போது இவனுக்கு எதுவுமே இல்லை, அவன் வேலைக்கு இருக்கான். அவனை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு A1 என்னன்னா A1 ஆன்டிசிபேட்டரி பெயில இருக்கான், அவனுக்கே ப்ராப்ளம் இல்லை. A12 A13 எப்படிங்க வருவான்? சும்மா யாரோ ஒருத்தன் காசுக்காக ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல யாரோ ஒருத்தன் எஃப்ஐஆர் போட்டதுனால யாரையோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியுமா? நான் என்ன சொல்றேன், எங்கேயோ போயிட்டு இருந்தது போலீஸ்காரங்க பத்தி பேசினாவே இந்த ரிவெஞ்ச் தான், ஏதாவது பண்ண பிரச்சனை தான் வருமே தவிர நல்லவங்க அவ்வளவு சீக்கிரம். ஏன்னா 100ல ஒருத்தவங்க தான் நல்லா இருக்காங்க.
எக்ஸாம்பிள் போலீஸ்காரங்க நல்லவங்கள எல்லாருமே பாராட்டுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போலீஸ்காரங்க நீங்க எந்த பொசிஷன்ல இருங்க, ரிட்டையர்மெண்ட் ஆச்சுன்னா அது அவ்வளோ பெரிய பொசிஷன் இருந்தாலும் அந்த உங்களுக்கு ஓட்டுன டிரைவர் கூட சல்யூட் அடிக்க மாட்டாங்க ரிட்டையர்மெண்ட் ஆச்சுன்னா. பார்த்துக்கோங்க. அதே நல்லவனா இருந்தா நீங்க சாகர வரைக்கும் மரியாதை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ரிட்டையர்மெண்ட் உங்க பொசிஷனுக்கு மட்டும்தான். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் மரியாதைன்னா நீங்க மரியாதை கொடுத்து ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வருங்க. உங்களுக்கு சாகர வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க. யாரா இருக்கட்டும், உங்க கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும், பொதுமக்களா இருக்கட்டும், வக்கீலா இருக்கட்டும், நியாயமா பண்ணீங்கன்னா அத்தனை பேரும் சப்போர்ட்டா வருவாங்க. இன்னொன்னு, இந்த வீடியோ பார்த்தேன், எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. ஆயுதப்பட போலீஸுங்க கூட்டு போறாங்க யாருக்கு, பந்தோபஸ்துக்கு, கோர்ட்டுக்கு. நான் என்ன சொல்றேன், அவரு மொத்த ஏ பிளஸ் பி பிளஸ் ஜெட் இது ஏ கேட்டகரி ரவுடிங்கெல்லாம் இருக்காங்க. அவன் என்ன சொல்றான், மூஞ்சிய பார்த்துட்டேன், கையை தட்டுறான், மூஞ்சிய பார்த்துட்டேன், நீ எங்க இருந்தாலும் வெட்டுவேன், எங்க இருந்தாலும் பாம்பு தூக்கி போடுறேன்னா எங்க போச்சு போலீஸ் பவரு? ஒருத்தனைக்குப்பா ஆக்சுவலி இப்போ சொல்ற பாருங்க, ஒரு போட்டோ ஒன்று அப்லோட் பண்றேன். நம்ம பிரியாணி அபிராமி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பண்ணது போக இப்போ எக்ஸ் எம்பி, ஆக்சுவலி அந்த கேஸ் ஃபைல் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ் எம்பி எக்ஸ் எம்பி தான் அவரு. கர்நாடகால எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் தேவோட அவரு பேரன் ரேவணான்னு சொல்லிட்டு, அவரு ஆக்சுவலி எம்பியா இருந்தவர், எம்பியா இருந்தான். சரிங்களா, நேத்தான் ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. ஒரு வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணை பல நாள் வச்சு ரேப் பண்ணியிருக்கான். ரேப் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே போய் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்கான். ஆனா அந்த எக்ஸ் எம்பி தான் ஆக்சுவலி கேஸ் ஃபைல் ஆகும்போது, ஃபைல் ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸ் எம்பி பதவி விலக சொல்லிட்டாங்க. சரிங்களா, அதனால எக்ஸ் எம்பி அந்த கோர்ட்ல எம்பிங்க விசாரிக்கிற கோர்ட்டு, எம்பி எம்எல்ஏ கோர்ட்டுங்க விசாரிக்கிற கோர்ட்ல சாகர வரைக்கும் அபிராமிக்கு எப்படி பிரியாணி அபிராமிக்கு எப்படி கொடுத்தாங்களோ தண்டனை, அதே மாதிரி சாகர வரைக்கும் சிறை தண்டனை அப்படின்ட்டாங்க. ஒரு எம்பி எக்ஸ் பிரைம் மினிஸ்டரோட பையனுக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்கள் அந்த மாதிரி ரவுடிங்களுக்குலாம் நீங்க நினைச்சுக்கோங்க. சட்டை இப்போ நாளுக்கு நாள் ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு, ரொம்ப சீக்கிரமா இருக்கு. இப்போ என்ன தெரியுமா ஒரே ஒரு மனசுல வருது, கோர்ட் தானே வாய்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்றேன், சட்டம் என்னைக்குமே ரொம்ப ரொம்ப கடுமையா பாதிக்கும். தப்புன்னு நினைக்கிறவனுக்கே தப்பா அவங்களுக்கு யோசிக்கணும், அந்த நிலைக்கு கொண்டு வரணும். இவன் அந்த போலீஸ் ஜீப்ல வேன்ல மிரட்டனால, நான் போலீஸ்கார மூஞ்சியை பார்த்துட்டு எங்க இருந்தாலும் வெட்டுவேன், எங்க இருந்தாலும் பாம்பை தூக்கி போடுவோம், என்ன இருந்தாலும் கொலை பண்ண விட, கெட்ட வாரத்துல அவ்வளோ கெட்ட வாரத்துல யூஸ் பண்றான். அத்தனை போலீஸ்காரங்க சேர்ந்து கீழே இறங்கிட்டு ஒரே ஒரு ரவுடியை, மிச்ச ரவுடியெல்லாம் விலங்கு போட்டு உள்ளே இருக்க சொல்லிட்டு ஒரு ரெண்டு போலீஸ் மட்டும் காவலுக்கு இருந்துட்டு கீழே இறங்க போகும். இந்த ஒருத்தன் அவன் கீழே இறங்கும் போது தடுமாறி விட மாட்டானா, உங்க ஸ்டைல சொன்னான். அப்படி விழுந்தான்னா கால் முறிவு ஏற்பட்டு பாவு கட்டு போட்டீங்கன்னா மொத்த ரவுடிகளும் வெளிக்கு வருவாங்க. நீங்க ஐயோ அம்மான்னு தாழ்மைப்படுத்தீங்கன்னா உங்க பவர் அவ்வளவுதான், பவர்ல போலீஸ் பவரே போச்சுங்க, ரவுடிங்க பவர் தான் மேல வரும். எப்பயுமே போலீஸ்க்கு எதிரே இல்லைங்க எல்லாருமே. இந்த மாதிரி நிலைமையில பொதுமக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க, வக்கீலுங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் நீங்க அத்தனை பேரையும் உள்ள வச்சு ஒருத்தனை மட்டும் கீழே இருக்கு, அவன் கீழே இருக்கும்போது கால் ஒண்ணு, அப்பா நீங்க பயப்படாதீங்க, மனித உரிமை மீற வரும், பப்ளிக் வீடியோ எடுப்பாங்க அப்படின்னு பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு சப்போர்ட் நாங்க வருவோம். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தோம், நீங்க தான் எடுத்திருப்பீங்க. ஏன்னா அவ்வளவு தைரியமா எடுத்தவங்க ஒரு போலீஸ் தான்னா, மொத்த போலீஸ் உள்ள கீழே இருக்கும்போது ஒரு ரவுடியை மட்டும் கீழே இருக்கு, மொத்த ரவுடியும் உள்ள வச்சுட்டு அந்த ஒரு ரவுடியை கீழே இருக்கும்போது காலை உடஞ்சிடாதா இறங்க போகும்போது? நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. அப்படி பண்ணிருந்தீங்கன்னா மொத்த ரவுடியும் வாயை பொத்திட்டு இருந்திருப்பாங்க, சவுண்டே வந்திருக்காது. ஏங்க எங்கங்க போச்சு போலீஸ் பவர்? இதுல தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ் நிகர். ஏங்க கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு, அஜித் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு பவரை காமிக்காதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நிஜமா சொல்றேன், என்ன அக்கிரமம் நீ நடந்தாலும் யாரும் முன்னாடி வர மாட்டாங்க. தப்பே இல்லைங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தயவு செஞ்சு சொல்றேன், போலீஸ் பவர் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட காட்டுங்க. அதாவது பாத்ரூம்ல வைக்க, நான் கூட்ட டீ கேட்டான், எல்லா ரவுடியும் உள்ள வச்சோம், டீ கேட்டு இறங்கும் போது விழுந்துட்டான். ஏன்னா ஹைட் இருக்கும் போலீஸ் ஜீப்பு, மற்ற வண்டிங்களோட கொஞ்சம் ஹைட்டு தான். அதுல இருந்து இறங்க போகும்போது விழுந்துட்டான், காலை உடைஞ்சிட்டான். அதனால மாவு கட்டு நாங்க மனிதாபிமானத்துல அப்பயே தூக்கிட்டு போய் மாவு கட்டு போட்டோம். அப்படி சொல்லிருந்தீங்கன்னா மொத்த ரவுடிங்களும் வாய்ப்பத்தி இருப்பாங்க. ஏங்க போலீஸ்காரங்க அந்த ஆயுதப்பட இந்த கோட்டு பந்தோபஸ்துக்காக வர்ற போலீஸும் மனுஷன் தாங்க.
அதனால யாருமே தப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் யாரும் முன்னாடி வர மாட்டாங்க. மனித ஒரு மீளுக்கு எப்படிங்க வருவோம்? உங்க ஆளுங்க தான் இருப்பாங்க. நீங்க எடுத்த வீடியோ மட்டும் தான் வரும். இப்ப நீங்க பாத்ரூம்ல விழுகிற வீடியோ வரலன்னா இதுவும் வராதுங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி ரவுடிங்கள ஏ கேட்டகரி ஜெட் கேட்டகரி பந்தோபஸ்து கொடுக்குறீங்க. ஜெட் கேட்டகரி பந்தோபஸ்து கொடுக்கணும்னு நீங்க கேட்டகரியா பிரிச்சிட்டீங்க. 10 பேர் வைக்கூடாதுன்னு உங்க ஐயர் போலீஸ்க்கும் கொடுத்து சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஆளுங்களை ஏன் கப்பிச்சுப்புன்னு வாயை பொறுத்த வைக்க முடியாது? ஏன் பொறுமையா இருக்கு மிச்ச போலீஸா சைலண்ட் ஆக்குறீங்க? சைலண்டா அவனே வாயை மூடணும். அதை மாதிரி நீங்க பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய பேர் சப்போர்ட்டா வருவாங்க, பப்ளிக்கும் சரி வக்கீலும் சரி. அஜித் குமார் மாதிரி ஆளுங்களை போய் அடிச்சு கொண்டுட்டாங்க தெரியுமா? அந்த மாதிரி போலீஸ்காரங்க தான் ரிவெஞ்ச் எடுப்பாங்க தவிர, அதாவது கோவத்துல கத்துவாங்க தவிர பொதுமக்களும் லாயரும் வக்கீலுங்களும் எல்லா போலீஸ்களும் இல்லை, நல்லவங்களும் இருக்காங்க. இதை செஞ்சு உங்க பவரை அவங்கள்ட்ட காமிங்க. அவன் சொல்றான் ஒத்துக்க தவறான்னு. ஒரே ஒரு ஆளை இறக்கி அத்தனை போலீஸ்கார ஒரு அப்ப நான் தாங்குவானவன். நான் சொல்றேன் தாங்குவானவன். அவன் வீடியோ வரலாம், வீடியோ போட்டு என்ன பண்ண போறான்? திருப்பி ஜெயிலுக்கு தான் போறான். இப்ப இன்னொரு கேஸா இருக்கு, அந்த கேஸுக்கும் நீங்க தான் கொண்டு போகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த பிரச்சனை வந்து என்ன கேரண்டி? இப்பயே பிரச்சனை சால்வ் பண்ண போறாங்க. சின்ன வயசுல கிட்டதை விட்டு போய் மரமானதுக்கு அப்புறம் வெட்டுறது கஷ்டங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடிகள் காவல் வாகனத்தில் வைத்து போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன விவரம் பார்க்கலாம். நீ ஒரு ஆம்பளை ஒரு அப்பனுக்கு வந்து அச்சில மாட கேட்டா என் கை ஒஞ்சிக்கிறா. எங்க அம்மா தாண்டி உதவி சொல்றேன், சாப்பிட கல்யாணமே செத்து போயிடுவேன். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் புழல் சிறைக்கு செல்லும் போது காவலர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்ற வீடியோ காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. சென்னை அண்ணாநகர் பகுதியில் ராபர்ட் என்பவரை பிப்ரவரி மாதம் பொதுமக்கள் மத்தியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த கொலை வழக்கில் நெப்போலியன், லோகு உள்ளிட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் புழல் சிறைக்கு காவல் வாகனத்தின் மூலம் அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது ஒரு காவல் அதிகாரி கொலை குற்றவாளி ஒருவரை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து கொலை குற்றவாளிகள் அந்த காவலரை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. ரவுடிகள் காவல் வாகனத்தில் வைத்து போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் தாக்கும் வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வெளியான வீடியோவில் குற்றவாளிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து காவலருக்கு கொலை மிரட்டல் விடுவதும் தகாத வார்த்தைகள் பேசுவதும் வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. அதே சமயம் வீடியோவில் குற்றவாளி ஒருவர் தன்னை ஏன் அடித்தீர்கள் என போலீசாரை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் புழல் அருகே நடந்ததாகவும் அதன் பிறகு புழல் காவல் நிலையத்தில் காவல்துறை சார்பாக புகார் கொடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக இந்த சம்பவத்தின் போது பணியில் இருந்த போலீசாரின் பட்டியல்கள் எடுத்து அவர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. காவல்துறை வாகனத்தில் காவலர்களுக்கு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடிகள் கொலை மிரட்டல் விடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.
ஆம்பளை போடுறது சரி. Это массаж. Это массаж.